குற்றால சீசன் தொடங்க உள்ள நிலையில் தென்காசியில் உள்ள குற்றால அருவியின் பராமரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைகிறார். ராஜன், இன்னும் சில நாட்களில் குற்றால சீசன் தொடங்க இருக்கிறது. பள்ளிகளுக்கும் விடுமுறை விடுக்க இருப்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரிக்கக்கூடும். என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? விவரங்கள் என்ன? அதாவது பத்மநாதன், தென் தமிழகத்தின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் என்பது உலகளவில் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருகிறது. குற்றாலத்தை பொறுத்தவரை வருடம் முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும், குறிப்பாக ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும். இந்த சீசன் காலங்களில் தான் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்வார்கள். இந்த நிலையில் தற்போது சில மாதங்களுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதிதீவிர கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக மேனருவி பகுதியில் மிகப்பெரிய ஒரு காற்றாட்டம் வெள்ளம் என்பது ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தின் போது, அதாவது குற்றாலம் மேனருவி பகுதியில் பாதுகாப்பு வளையம் என்பது ஒரு அந்த அடையாளம் உண்டு. அது சேதமடைந்து அந்த கம்பிகள் வெளியே தெரியக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்தது. இதனால் அந்த அதிகாரிகள், சுற்றுலாத்துறை அதிகாரிகள் அந்த பாதுகாப்பு வளையத்தை இழுத்துவிட்டு புது வகையான ஒரு வடிவமைப்பு பண்ணி அதை முழு வடிவில் புது பொலிவுடன் குற்றாலத்தை தயார்படுத்தும் பணிகள் என்பது தற்போது குற்றாலம் மேனருவி பகுதியில் நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் அந்த பாதுகாப்பு வளையம் என்பது அதான் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அடையாளம். ஏனென்றால் அந்த தண்ணீர் அதிகமாக வரும்போது, அதாவது நாமே செய்தி வெளியிடுவோம், அதாவது பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் விழுவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அறிவியல் குறிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை செய்தி வெளியிடுவோம். இதனால் அந்த பாதுகாப்பு வளையம் என்பது முற்றிலும் அகற்றப்பட்டு தற்போது புது வடிவமைப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டு புது பொலிவுடன் குற்றாலம் தயாராக வருகிறது என்று சுற்றுலாத்துறை மூலமாக இந்த பணிகள் என்பது நடந்து வருகிறது. மேலும் அதே போலதான் பழைய குற்றாலம் பகுதியில் மிகப்பெரிய ஒரு காற்றாற்ற வெள்ளம் என்பது ஏற்பட்டு அங்கேயும் பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தியது. அந்த பழைய குற்றாலமும் தற்போது புது பொலிவுடன் இன்னும் ஒரு சில நாட்களில் திறக்கப்பட உள்ளது. மேலும் குற்றால அருவியை பொறுத்தவரை இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த சீசன் என்பது தொடங்க உள்ள நிலையில் தற்போது இந்த பணிகள் அந்த சீசனுக்குள் முடிவு பெறுமா என்று சுற்றுலா பயணிகள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த பணிகள் என்பது அந்த பாலம் மாதிரி அந்த வடிவமைக்கப்படுவது பல நாட்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்னும் சில நாட்களே இந்த சீசனுக்கு உள்ள நிலையில் இந்த பணிகள் முடிவு பெறுமா, இல்லைன்னா அரைகுறையா அந்த பணிகள் முடிவடைந்து தற்போது அருவிகளில் தண்ணீர் விழுந்தால் அந்த பணிகள் முற்றிலும் பாதிப்படையும். இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாந்து செல்வார்கள் என ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் 3 மாதங்களுக்கு அருவிகளில் தண்ணீர் விழுந்து கொண்டேதான் இருக்கும். அப்போது இந்த பணிகள் எவ்வாறு கையாள போகிறார்கள் என்று சுற்றுலா பயணிகள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இதனால் விரைவாக இந்த பணிகளை முடிவுக்கு கொண்டு புது பொலிவுடன் குற்றாலத்தை தயார்படுத்தி சுற்றுலா பயணிகளுக்காக செய்து கொடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் மத்தியில் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தற்போது இந்த குற்றாலம் மேனருவி என்று புது வடிவமைப்பில் புது பொலிவுடன் தயாராக வருகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் சீசன் தொடங்குவதால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் சுற்றுலா பயணிகள் இருந்து வருகின்றனர். பத்மநாதன், காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜன்.